இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம டிவைன் தமிழ்ல பதிவு பண்றேன். பிரதோஷ வேளையில் யாரெல்லாம் சென்று சிவ ஆலயத்தில் வழிபாடு நடத்துகிறார்களோ அவர்கள் வாழ்வில் குறை ஒன்றும் இல்லை என்பதை ஆணித்தரமாக நம்முடைய நிகழ்வில் சொல்லிவிடலாம். இந்த பிரதோஷ வேளையில் தான் சிவபெருமான் நந்தியம் பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் ஆனந்த தாண்டவத்தை நடத்தினார். நந்தி தான் அந்த பிரதோஷத்துடைய நாயகனே அவர் தான். அந்த சிவபெருமானை, சிவலிங்கத்தை அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு மத்தியில பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை அண்டவே அண்டாது. பிரதோஷ வழிபாடு செய்தவர்கள் வாழ்வில் மேன்மையோடு தான் இருக்கிறார்கள். குறைந்து போனதா சரித்திரமே கிடையாது. பிரதோஷ வழிபாடு கர்ம வினையை குறைக்கும். கர்ம வினையை குறைப்பதற்கு தான் பிரதோஷமே. ஒரு தப்பை பண்ணிட்டு கோயிலுக்கு வந்தோம்னா சிவபெருமான்கிட்ட மன்னிப்பே கிடையாது. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வளர்ப்பிறதே பிரதோஷம். உண்மையிலேயே இந்த பிரதோஷம் ஏன் ரொம்பவே சிறப்பான பிரதோஷம், ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு பிரதோஷம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இதோட மகிமை என்ன, இதோட ரகசியம் என்ன? பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே சார் பிற தோஷங்களை அகற்றக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே வருது. நித்திய பிரதோஷம், மாச பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மகா பிரதோஷம்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நித்திய பிரதோஷம்னா ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 6 மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் நித்திய பிரதோஷ வேலை. அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி காலையில பிரம்ம முகூர்த்தம் சொல்றோமோ அதற்கு நிகரானது இந்த நித்திய பிரதோஷ வேலை. அதனால இந்த டைம்ல 5:30 தொடங்கி 6 மணிக்குள்ளான அந்த நேரம் என்பது கோதூளி வேலை. கண்ணன் ராஜகோபாலன், அதாவது கிருஷ்ண பகவான் பசுமாடுகளை மேய்த்து கொண்டு தன் வீடு திரும்பக்கூடிய நேரம், மகாலட்சுமியோட வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரம் அது. அதனால ரொம்ப முக்கியமா, அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்கள் அந்த நேரம் விளக்கேற்றுவாங்க வீட்டில். இது ஒரு பக்கம். பொதுவாகவே இந்த பிரதோஷத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்க முதல்ல சொன்னீங்க வளர்பிறை பிரதோஷம், இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கே. ஏன் அப்படின்னா பிரதோஷம்னு சொன்னாலே முக்கியத்துவம் தான். இந்த பிரதோஷ வேளையில் தான் சிவபெருமான் நந்தியம் பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் ஆனந்த தாண்டவத்தை நடத்தினார். உங்களுக்கு தெரியும், அமிர்தத்திற்காக அவர்கள் வாசுகியை கயிறாக்கி மேரு மலையை மத்தாக்கி அப்படியே கடைய ஆரம்பிக்கிறாங்க. அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம் கடையிறாங்க. முதல்ல நஞ்சு வருது. அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் தன்னுடைய கண்டத்திலே, கழுத்திலே அடக்கி கொண்டு நீலகண்டனாக பெயர் பெறுகிறார். இப்ப உலகத்திற்கே ஒட்டுமொத்தமாக வந்த ஆபத்தையும் சிவபெருமான் தன் கண்டத்திலே அடக்கி கொண்டு நீலகண்டனானார். அதற்கு பிறகு அமிர்தம் வருகிறது. அதை மோகினி உருவத்தில் பெருமாள் கொடுத்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவபெருமான் அந்த ஆனந்தத்தில் நந்தியம் பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியிலே ஆனந்த நடனத்தை ஆடிய ஒரு திருக்காலம், ஒரு அற்புதமான காலம்தான் பிரதோஷம். ஆக ஒரு பெரிய இடர்பாடு, ஒரு பெரிய பயங்கரம், அதை தன்னுள் ஏற்றுக்கொண்டு உலகத்தவர்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று தியாகத்தை செய்த தியாகராஜனாக சிவபெருமான் அந்த நடனத்தை ஆடியதால் பிரதோஷ வேளையில் யாரெல்லாம் சென்று சிவ ஆலயத்தில் வழிபாடு நடத்துகிறார்களோ அவர்கள் வாழ்வில் குறை ஒன்றும் இல்லை என்பதை ஆணித்தரமாக நம்முடைய நிகழ்வில் சொல்லிவிடலாம். இப்ப பல பேர் கேட்பாங்க, இந்த பிரதோஷங்கிறது இப்பதானே சார் பிரபல்யமா இருக்கு, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது தெரியாது அப்படின்னா, தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக இருந்தது. அப்பெல்லாம் சமூக வலைதளம் கிடையாது, செல்லு கிடையாது, தொலைக்காட்சி ரொம்ப பெரிய அளவுக்கு கிடையாது, தொலைத்தொடர்புங்கிறதே மலித்திருந்த காலம். அதனாலதான் தெரியல. பேப்பர்ல கூட எப்பயாவது ஒரு தான் அந்த செய்திகள் வரும். இப்ப அப்படி இல்லை. ஆன்மீகம் எக்கச்சக்கமா பெருக ஆரம்பிச்சிட்டு, அதுவும் இறைவனுடைய ஒரு செயல் தான். அப்போ இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் நஞ்சை அருந்தி மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய துன்பத்தை தான் வாங்கி கொண்டு நடனம் ஆடியதால் அந்த நஞ்சு போன்ற துன்பத்தில் விழக்கூடிய ஒவ்வொரு மாந்தர்களும் சிவபெருமானுடைய சந்நிதியில் சரியாக 4:30 மணி அளவில் அந்த ஈசனுடைய சந்நிதிக்கு போய் முதல்ல நந்திகேஸ்வரர் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகத்தை பார்த்து சிவபெருமானுடைய அபிஷேகத்தை நந்தியோட 2 கொம்புக்கு மத்தியில தரிசனம் பண்ணி அம்பாளுக்கு அந்த அபிஷேகங்கள் நடந்து மகா தீபாராதனை நடக்கிற வரைக்கும் பார்த்துட்டோம்னா அவர்கள் வாழ்வு அந்த மாதம் வரை எந்த குறைபாடும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போகும். அதுலேயே பக்ஷ பிரதோஷம், அதாவது சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம். அதுல கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிறை காலங்கள், சுக்லபக்ஷம்னா வளர்பிறை. அந்த வளர்பிறையில வரக்கூடிய பிரதோஷம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் சார் தேய்பிறை கிடையாதான்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன்.
ஒருவர் வாழ்வில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் ரொம்ப இஎம்ஐ கட்டியே போயிட்டேங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில நொந்து போயிருக்கிறவங்க. நானும் கிட்டத்தட்ட எல்லா கோயிலுக்கும் ஏறிட்டேங்க, எந்த தெய்வமும் கண்ணு திறக்கல, எனக்கு ஒரு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். 25 தடவை நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டேன், எனக்கு இதுக்கு மேல வழியே இல்லைன்னு சொல்றவங்க. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் உள்ளந்தரங்கத்தோடு உண்மையான பக்தியோடு ஒரு கைப்பிடி அருகம்புல் வாங்கிட்டு நந்திகேஸ்வரருக்கு வச்சுவிட்டு, முடிந்தவர்கள் காப்பரிசி வைக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரிசி வெல்லம் கலந்து காப்பரிசி வைக்கிறது. இதெல்லாம் நந்திகேஸ்வரர் தான் நீங்க முக்கியமான வழிபாடு. நந்தி தான் அந்த பிரதோஷத்துடைய நாயகனே அவர் தான். அப்ப அதை ஆனந்தமா பார்த்துட்டு அந்த சிவபெருமானை, சிவலிங்கத்தை அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு மத்தியில பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை அண்டவே அண்டாது. அதனால்தான் வளர்பிறையில் பார்க்கக்கூடியவர்கள் சித்தர்கள் வருகிறார்கள். சித்தர் பெருமக்கள் இந்த வளர்பிறையில் சிவபிரானை வணங்குவதாகவே சொல்லப்படுகிறது. சித்தர்கள் அதிகமா இந்த பிரதோஷத்தை கொண்டாடுற காரணமே இதான். நிச்சயமா. ஏன்னா இன்னொன்று ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த பிரதோஷ வேளையில் பிரம்மா, விஷ்ணு, 33 கோடி தேவர்கள், 27 நட்சத்திர தேவதைகள், 12 ராசிக்கான தேவதைகள் அத்துணை பேரும் அங்கே சங்கமம். சனகாதி முனிவர்கள், அஷ்ட வசுக்கள், துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், இப்படி நாமெல்லாம் வணங்கக்கூடிய சுபமங்கள தேவதைகள் அங்க இடத்துல ஐக்கியமாகறாங்க. அதனால அந்த இடத்தில் எந்த ஒரு மாந்தர் சென்று வழிபாடு நடத்தினாலும் அவர்களுடைய கஷ்டங்கள் தலையெழுத்தே மாற்றப்படும். அதனால தான் இந்த பிரதோஷத்துக்கு அவ்வளவு மகிமை. இதை தெரிந்ததனால்தான் வளர்பிறை காலங்களில் சித்தர்கள் தங்கள் தவத்தையும் நிறைவு செய்துவிட்டு அந்த சிவ ஆலயத்தில், எங்க சிவாலயம் இருந்தாலும் ஒவ்வொரு சிவாலயத்திலும் 18 சித்தர்களும் ஆத்ம சக்தியால் சிவபிரானை அங்கே ஆராதிக்கிறார்கள். அதனால தான் வளர்பிறைக்கு அவ்வளவு சிறப்பு. உடனே நீங்க கேட்பீங்க, தேய்பிறைக்கு என்ன சார் சிறப்பு? அதை கண்டிப்பா சொல்லணும். தேய்பிறை நேரத்தில் வாழ்வில் யாரெல்லாம் நஷ்டப்பட்டார்களோ, யாரெல்லாம் வாழ்வில் அந்த விளிம்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா, ரொம்ப கடைசி நேரத்துல போய் எனக்கு தற்கொலை எண்ணம் கூட வரக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை மீட்டெடுக்கக்கூடிய நேரம் அந்த தேய்பிறை பிரதோஷ காலம். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எங்க நிலத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே செஞ்சு வச்சாலும் வழக்கு எங்களுக்கு சாதகமா வரலன்னு சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் தேய்பிறையில நம்ம சிவனை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி இந்த தீய சக்திகள், இந்த முன்வினையில இருக்கக்கூடிய இந்த உதாரணமா அந்த மாந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல மாந்தி வந்துட்டாருன்னு வச்சுங்க, அவங்க வாழ்க்கையில டெவலப்மெண்ட்டே பார்க்க முடியாது, ஏதோ ஒரு விஷயத்துல அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் தேய்பிறை வழிபாடை, தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டை செய்தால் நிச்சயமாக அவர்கள் முற்றும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவார்கள். சிவபெருமான் தான் பக்தர்களை பூட்டி வச்சிருவார், தன்னுடைய பக்கத்திலே பூட்டி வச்சிருவார்னு சொல்லுவாங்க. அதனால எதிர்வினை சக்திகள் வரவே முடியாது. அந்த திருநீரும் அந்த குங்குமத்தையும் அவங்க வச்சுக்கிட்டு அந்த 15 நாட்கள் சிவ வழிபாடு செய்யும் பொழுது பெரிய ஒரு மகத்துவமான பலனை அவர்கள் பெறுவார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு செய்தவர்கள் வாழ்வில் மேன்மையோடு தான் இருக்கிறார்கள், குறைந்து போனதா சரித்திரமே கிடையாது. பிரதோஷ வழிபாடு கர்ம வினையை குறைக்குமா சார்? கர்ம வினையை குறைப்பதற்கு தான் பிரதோஷமே. ஏன்னா இந்த பிரதோஷ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார், அவர்தான் கர்ம தேவதை. ராகு பகவான், கேது பகவான், யாரெல்லாம் இந்த கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்களோ அவர்களே சிவபெருமானிடத்திலே தஞ்சம் அடைகிறார்கள் தங்கள் சக்தியை மீட்டெடுப்பதற்காக. எல்லாம் போய் நம்ம நவகிரகத்துக்கு பிரீத்தி பண்றோம், அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் சக்தியும் நம்ம கொடுக்கும்போது அவர்களுடைய சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஏன்னா நவகிரகங்கள் அப்படிங்கிறது அதிகாரிகள் தான், அவர்கள் தெய்வங்கள் கிடையாது. நாம் தெய்வ நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம், ஏன்னா இறை ஆற்றல் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால. ஆனால் அவர்களுக்கே எந்த அளவுக்கு சக்தியை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, முழுமையாக ஒரு இறைநிலைக்கு அவர்களை உயர்த்தக்கூடிய ஆற்றலை அந்த நவகிரகங்களுக்கு பிரதோஷ வழிபாடு கொடுக்கறதுனால கண்டிப்பாக எப்படிப்பட்ட கர்ம வினைகளையும் துடைத்து எரிந்துவிடும். அதனால ஆனா நல்லா கவனிக்கணும் சார், ஏதோ ஒரு பிரதோஷம் போயிட்டு வரக்கூடாது. 11 குறைந்தது 11 பிரதோஷங்களாவது ஒருவர் பார்க்க வேண்டும் சார். அது கஷ்டம்னா அதை விட குறைந்து 5 பிரதோஷமாவது பார்க்கணும். இது என்னங்க 5 11 என்னங்க கணக்கு அப்படின்னா, சிவபெருமான் பஞ்சாட்சரர், 5 எழுத்துக்கு சொந்தக்காரர், 11 திருவடிவங்களை கொண்டவர். ராவணன் அழிக்கப்பட்டது கூட 11வது முகத்தை வணங்காததால் தான். அந்த 11வது முகம் தான் அனுமனுடைய முகம் சிவபெருமானுக்கு. சிவன் தான் அனுமாரா வந்தார். அதனால
அந்த 11 முகத்தையும் வழிபாடு செய்வதற்கு 11 பிரதோஷ காலத்தில் யாரெல்லாம் சென்று வருகிறார்களோ, நீங்க கையில வந்து எடுத்துட்டு போனோன்னு கூட அவசியம் இல்லை, அங்க போய் வழிபாடு பண்ணி சோமசுக்த பிரதர்ஷனம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதையும் இந்த நேரத்தில் மக்களுக்கு சொல்லுவோம். வழக்கமாக நம்ம சுத்துறது வேற. சோமசுக்த பிரதர்ஷனத்துல பார்த்தீங்கன்னா நாம் அப்படியே புறப்பட்டு எப்படி வருவோம்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய அபிஷேக தாரை விழுது இல்லை, அந்த அபிஷேகத்தினுடைய தீர்த்தம் விழும் இல்லையா, அந்த பகுதி வரைக்கும் போயிட்டு திரும்பி அப்படியே வரணும். அந்த மாதிரி 2-3 தடவை போயிட்டு வந்து நம்ம பிரதட்சணமா வந்துடக்கூடாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அந்த நேரத்தில் சுற்றுவார்கள். அப்ப நம்ம அந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது இந்த காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப கண்டம், நாகதோஷம், இதெல்லாம் தூள் தூளா போயிடும். அவங்க ஆசீர்வாதம் மட்டும் போயிடுவாங்க நமக்கு. அதுக்காகத்தான் பிரதோஷத்தை அருமருந்தாக 18 சித்தர்களும் முதல்நிலைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சார் எனக்கு கோயிலுக்கெல்லாம் போக முடியல, வீட்டிலேயே நம்ம பார்க்கலாம். இப்போ தொலைக்காட்சியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா அதை எல்லா கோயிலுக்கும் காமிக்கிறோம். ஆனால் இந்த மாந்தர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ஃபோனில் லலிதா சகசநாமம் கேட்குறீங்க, விஷ்ணு சகசநாமம் கேட்குறீங்க, அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னா கோவிலில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். யார்ட்டையும் பேசக்கூடாது, செல்ஃபோனில் யார்ட்டையும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கக்கூடாது, வேறு வேலை செஞ்சுட்டு பார்க்கக்கூடாது. கவனம் அதிலேயே நிலை பெற்று இருக்க வேண்டும். அப்படி செஞ்சால் கூட அது வழிபாட்டுக்கு நிகரானது தான். அதை யார் செய்வாங்க அப்படிங்கிறது அவருடைய மனநிலையை பொறுத்தது. அப்போது வீட்டில் இருந்து நம்ம வழிபட்டாலே இவ்வளவு புண்ணியம்னு சொன்னா, அப்போ ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போய் நம்ம வந்து சிவபெருமானை வழிபட்டோம்னா மகத்துவமான புண்ணியம். சிவம்னாலே மங்களம் தான். சிவனை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் சர்வ மங்களமும் பெறுவார்கள் என்பதுதான் உண்மை. பிரதோஷம் அன்னைக்கு இந்த தவறு மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது? ஏன்னா வந்து இப்போ இறைவன் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் வந்து அதை ஃபாலோ பண்ண போறாங்க. இவங்க வந்து சிவபெருமான் மேல அவ்வளோ பெரிய பக்தி இருக்கிறவங்க இதை தவறு மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சிறப்பு சார். இதுல 2 விதமா சொல்லணும். நான் வந்து சிவபக்தனா இருக்கிறேன், பிரதோஷத்துக்கு நான் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு யாரையும் அவங்க திட்டக்கூடாது, சாபம் கொடுக்கக்கூடாது, வையக்கூடாது. மேக்சிமம் வந்து எந்த உயிர்களுக்கும் இவர்களால் எந்த சேதாரமும் ஏற்படக்கூடாது. இன்னொருத்தர் மனசு பாதிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அமைதியோடு இருக்கணும். தேவாரம், திருவாசகம், அந்த நந்திக்கான பாட்டெல்லாம் இருக்குது. சிவனாரை என்றுக்கும் சேவிக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, குடம் குடமாய் பால் அபிஷேகம் பார்த்த நந்தி அப்படின்னு நந்தி பாட்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சுக்கிட்டே வரும். நந்தி வழிபாடு பண்ணா முந்தி வாழ்க்கையில வரலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நந்தி என்பதே வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடியவர். அதனாலதான் சிவபெருமான் நந்தி மேல ஏறி நின்று ஆடினார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இயன்ற வரை பிரதோஷத்துக்கு போறேன்னு சொன்னால், அதாவது அசைவம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா, இன்னொரு நபரை ஏமாற்றக்கூடிய சூழல் நமக்கு வருமானால் பொய் சொல்லாமல் இருக்கணும். எனக்கு ரொம்ப முக்கியம், பொய் சொல்லக்கூடாது. எந்த விதத்திலையும் பொய் சொல்லக்கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நாம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி இருந்துட்டோம்னு சொன்னாலே கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் என்பது நம் பக்கத்திலே இருக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சார், பிரதோஷத்துல எல்லா தெய்வங்களும் அங்கே எழுந்தருளி இருக்கும். ஒரு தப்பை பண்ணிட்டு கோயிலுக்கு வந்தோம்னா சிவபெருமான்கிட்ட மன்னிப்பே கிடையாது. எல்லாம் வந்து தப்பெல்லாம் பண்ணிட்டு பரமேஸ்வரா உங்ககிட்ட வந்திருக்காங்க, நீ அதுக்கு உடந்தையான்னு கிரகங்கள் கேட்டுச்சுன்னா நீ தாராளமா செய்யறதை செய்யணும்னு சொல்லிடுவேன். மேல வட்டம் நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் கதையை முடிச்சிடும். எதுக்கு சொல்ல வரேன், தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் உலகத்தை இல்லை. ஆனால் தெரிஞ்ச செய்த தவறு, தெரியாமல் செய்த தவறுன்னு இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு செய்ய போறோம்னா, இந்த நமக்கு ஒரு தப்பு செய்யும் போதே மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிக்கும். எந்தெந்த தவறு செய்யும் பொழுது மனது உறுத்துகிறதோ, பயப்படுகிறதோ, அது வாழ்வில் செய்யக்கூடாத தவறு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போன்ற தவறுகள் எதுவுமே செய்யாம இருந்துட்டோம்னா இறைவனிடத்துல நமக்கு முதலிடம் உண்டு. அப்போ நம்ம நடந்து போறோம், தெரியாம வந்து ஒரு எறும்பை கொன்னுடுறோம், அது தெரியாம செய்யற தவறு தான். கொசு வருது, அடிக்கிறோம், வேறு வழி கிடையாது, அது வேறு. ஆனால் தெரிந்தே நாம் தவறுகள் செய்கிறோம் என்றால் என்னால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது, அப்படிப்பட்ட விஷயங்கள் அன்றைய தினம் நாம் எதுவுமே செய்யக்கூடாது. சிவச்சிந்தனையோடு இருந்தாலே போதுமானது. அதனால கண்டிப்பா வந்து அப்படிப்பட்டவர்கள் சிவ வழிபாடு செய்யும் பொழுது பிரதோஷத்துக்கு எந்த குறைவும் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி அன்னைக்கு பேசும்போது தீய வார்த்தைகள் பேசுவது, ரொம்ப கடுமையா வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுறது, அப்படி பேசுறவங்களா இருந்தா அன்னைக்கு அமைதி காத்துட்டாங்கனாலே போதும். முக்காவாசி பிரச்சனைக்கு நம்ம வாய் தான் காரணம். அதில் நம்ம அமைதியா இருந்துட்டோம்னால ஈஸ்வரனுடைய அருள் நமக்கு நிறைஞ்சு கிடைக்கும். அதனால நல்ல விஷயம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் இந்த ஒரு ஆலயம் இருக்கு, அந்த ராமேஸ்வரம் எடுத்துங்களேன். ராமேஸ்வரத்துல நம்ம 22 தீர்த்தங்கள் இருக்கு. போனீங்கன்னா அப்படியே தண்ணியை முண்டு எல்லாத்துலையும் ஊற்றுவாங்க. சார் எனக்கு கொஞ்சம் இந்த டம்ளர்ல கொடுங்க சார். குடிக்கும்போது ஒரு கட்டத்துக்கு போய் அவங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன பண்ணுவாங்க, போய் தொலைங்களேன் அப்படிம்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கங்காதர அப்படின்னு சொல்லி தனியாக குட்டுவாங்க. அப்படின்னா போய் தொலையேன்
அதை சொல்லாம சிவபெருமானுடைய பேரை சொல்லி போங்கன்னு சொல்றது. அப்படி கூட சிவபெருமானுடைய திருநாமத்தை பயன்படுத்தும் போது அது பாவத்திலிருந்து நம்மை கரை சேர்த்து விடும்னு சொல்லுவாங்க. சாதாரண பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிறப்பு சார். சாதாரண ஒரு பிரதோஷத்தை நாம் தரிசனம் செய்யும் பொழுதே பல சிவாலயத்தை வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும்னா, ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்திற்கு சென்று சிவனை நாம் வழிபட்டால் பல்லாண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகள் சிவனை வழிபட்ட பலன் அன்று கிடைத்துவிடும். இன்னும் சொல்லப்போனா மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் இன்னைக்கு வருவாங்க, தொழிலதிபர்கள் வருவாங்க, பல நகை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் வருவார்கள். இன்னும் உங்களுக்கு சொல்ல போனால் மந்திர தந்திரங்களில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் அன்னைக்கு வருவாங்க. நமக்கு தெரியாது, சாதாரண மக்களோட மக்களாக வந்து நிற்பாங்க. அந்த சனி பிரதோஷத்தன்று யாரெல்லாம் சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள்லாம் தீர்ந்துடும். இன்னொரு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம டிவைன் தமிழில் பதிவு பண்ணுறேன். எல்லாரும் வந்து சனி பிரதோஷத்தில், பொதுவாக பிரதோஷத்தில் நந்தியம் பெருமானுக்கு வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு இருக்கும். சனி பிரதோஷத்தில் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் நிறைவு பெற்று சிவனுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் யாரெல்லாம் கால பைரவருடைய சந்நிதியில் 5 நல்லெண்ணெய் தீபம், எப்படின்னா 5 விளக்கெடுத்து 5 அகல் எடுத்து 9 மிளகுகள் கட்டி சிவப்பு துணியில கட்டி 5 தீபம் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு அமைதியா அற்புதமா ஆனந்தமா பல விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திடீர்னு பேப்பர்ல பார்க்கும்போது இந்த ஒரு கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து லாட்ரியில வந்து 50 கோடி பணம் விழுந்துருச்சு, ஒரே நாள்ல பணக்காரர் ஆயிட்டாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழை தொழிலாளியினுடைய ஒரு பையன் இல்ல ஒரு பெண் வந்து மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் சில அதிசயமான ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம்ல, அதற்கு நிகரான பலனை ஈசன் கொடுப்பார். அப்போ நல்லா கவனிச்சுக்கணும், நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் நிறைவு பெறணும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் முடிந்து அந்த தருணத்தில் அம்பாளுக்கு தொடங்குற அந்த நேரத்துல கால பைரவருக்கு யார் இந்த 5 தீபங்களை ஏற்றுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் கேட்காமலேயே பல நல்ல விஷயங்கள் நடந்துவிடும். அப்படி ஒரு தனித்துவமான விஷயம். சனினால ரொம்ப பாதகம் சார். இந்த 7.5 சனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கு சனி, புங்கு சனி, அஷ்டமத்து சனினா பாதிப்பு கடுமையா இருக்கும். மேஷராசிக்காரங்கன்னா படாதவசப்படுவாங்க. இந்த சூரியன் செவ்வாயுடைய ராசிக்காரர்கள் சனிகிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா துவைச்சு காய போட்டுருவார். அப்படிப்பட்டவர்கள் சனி பிரதோஷம் வரும்போது குறித்து வைத்துக்கொண்டு இந்த வழிபாடை செஞ்சு கால பைரவர்கிட்ட விளக்கு போட்டுட்டாங்கன்னா சனி பகவான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார். பாதிப்பு பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது. அடிச்சு உங்க காலை உடைக்கணும்னா இந்த சிவனுக்கு கால பைரவருக்கு நீங்க விளக்கு அந்த சனி பிரதோஷத்தை ஏத்துனதுனால லைட்டா எங்காவது ஒரு சின்னதா ஒரு ஸ்ராய் போட விட்டுருவார். அப்ப பாருங்க, கால் போவதை விட ஒரு ஸ்ராய் போறதுக்கும் கால் போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்ப எந்த அளவு நம்மளை வந்து காப்பாற்றுகிறார் பாருங்கள். எனவேதான் இந்த சனி பிரதோஷத்தை யாரும் விட்டுறவே கூடாது. சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. 1000 பிரதோஷம் வழிபாடு செய்த பலனை ஒரே நாளில் ஈசன் கொடுத்து விடுவார். இந்த சமயத்துல எண்ணெயெல்லாம் யார் கொடுக்குறாங்களோ அபிஷேகத்துக்கு கடன் தீர்ந்துடும். உடல்ல ஏதேனும் வியாதிகள் இருந்தால் அது போயிடும். அதே மாதிரி பால், தயிர், பன்னீர் இதெல்லாம் அவங்கவுங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப கொடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனை போனோன்னு நினைச்சு வராங்களோ அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் தலை தூக்கவே தூக்காது சனி பிரதோஷத்துல. அதனால கண்டிப்பா வில்வ மாலை, வில்வ இலைகள் இதெல்லாம் கொடுக்கணும். அன்னைக்கு வந்து விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் அந்த சிவபுரானுடைய சன்னிதானத்திலேயே அந்த பிரதோஷ விரதத்தை முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் அன்னதானம் பண்றாங்க பாருங்க. பெரிய புண்ணியம், சிவலோகத்திலேயே கொடுத்த புண்ணியம் சார். சித்தர்களும் வந்து அதை சாப்பிடுவாங்க. அகத்தியர் சொல்றார் நாடில, யாரெல்லாம் சனி பிரதோஷத்தன்று அன்னதானத்திலே உதவிகளையும் தொண்டுகளையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் தொண்டு புரிவோம்னு சொல்றாங்க. அப்ப பாத்துங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது. சனி பகவானே விலகிறாரு. குபேரன் சார் சனி பிரதோஷத்துல நேர்கள் மறந்துடாதீங்க, குபேரன் வந்து சிறப்பாக அந்த ஈசனுடைய பாதத்தில் அமர்ந்து கொள்கிறார். அப்ப சனி பிரதோஷம் நடக்கக்கூடிய நாள்ல யாரெல்லாம் சிவபெருமானுக்கு ஏதேனும் ஒரு துளி வில்வம் கொடுத்தாலும் அது சிவபெருமான் திருவடிகள் யாருக்கு வருதுன்னா குபேரனுக்கு போகுது. இப்ப குபேரன்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். இனி பாருங்க சனி பிரதோஷத்தை யாரும் விடமாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில குறைவு இருக்காது, செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது. அப்ப மத்த பிரதோஷத்துக்கு வருவார், ஆனா வருவாரு, பிரதட்சணம் செய்வார், வழிபாடுகள் செய்வார். ஆனா சனி பிரதோஷத்துல சிவபெருமான் பாதத்திலேயே குபேரன் உட்கார்றதா சொல்றாங்க. ஒரு நாட்குறிப்புல இருக்கு. அதனால கண்டிப்பாக சனி பிரதோஷம் வரப்போகுது, வரக்கூடிய சனிக்கிழமை வளர்பிறை சனி பிரதோஷமா வருது. அதனால நிச்சயமாக சென்று நம்முடைய நேர்கள்லாம் போய்
அவர்களுக்கு தேவையானதை கேட்டால் தேவைக்கு அதிகமாகவே ஈசன் படியளந்து விடுவார் என்று சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம நேயர்களுக்காக ரொம்ப நிறைய விஷயம் சொன்னீங்க சார். நன்றி. வாழ்க சார். நன்றி.